பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17வது அத்தியாயம் சிரஜாத்திர விபாக யோகம். இதில் 11, 12, 13 3 ஸ்லோகங்களில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதாவது இங்கே ஆராதனை பற்றி நம்ம கோயிலில் போய் ஆராதனை பண்ணுறோம் இல்லையா, அது கோயிலில் தான் போய் பண்ணுன்றதில்லை, நம்ம வீட்டிலேயே கூட பண்ணலாம். அந்த ஆராதனை 3 வகைப்படும். சாத்விக ஆராதனை, ராஜச ஆராதனை, தாமச ஆராதனைன்ட்டு. இதில் சாத்விக ஆராதனை என்னன்னாக்கா, ஆராதனையாக செய்தே ஆக வேண்டும் என்று மனதை உறுதிப்படுத்தி கொண்டு ஆராதனை செஞ்சான்ற ஒரு வைராகியம் இருக்கணும். அப்படி செய்து கொண்டு வினைப்பயனை விரும்பாதவர்களால், வினைப்பயன் விரும்பாதன்னா என்ன, நம்ம இதை செஞ்சுட்டு எனக்கு இது நடக்கணும், இது நடக்க வேண்டாம் அப்படின்னு எதையுமே வேண்டுதல் வைக்கக்கூடாது. எது நடக்குதோ நடக்கட்டும், வினைப்பயன் எது நடக்குதோ நடக்கும். அதனால் வினைப்பயனை விரும்பாதவர்களால் அது எது நடந்தாலும் பகவான் சேரன் எண்ணத்தோடு இருக்கணும். பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது எந்த ஆராதனையும். அந்த யாகம் செய்யப்படுகிறது, அது சாத்விகமானது. ஆராதனையாக செய்து ஆக வேண்டும் என்று மனதை உறுதிப்படுத்தி கொண்டு வினைப்பயனை விரும்பாதவர்களால் சாஸ்திர விதிப்படி எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அது சாத்விகமானது. சாஸ்திரம்னா என்னன்னா, பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதாங்க சாஸ்திரம். சனாதனம் மாதிரி மகான்கள் என்ன சொல்கிறாங்களோ அது சாஸ்திரம். அவங்களும் அது மாதிரி நம்ம அடுத்தவங்க சொல்கிறத நம்பி செய்யறதே அது ஒரு சாஸ்திரம் தான். அது நல்லது கெட்டது எல்லாம் அவங்கள சார்ந்து தான் போய்டும். அதுக்கு அடுத்தது என்னென்னா, பரதகுல சிரேஷ்டனே, பயனை விரும்பியோ ஆடம்பரத்துக்காக செய்யப்படுகிற ஆராதனை ராஜசமானது என்றிருக்க. ஒரு ஆராதனை செஞ்சுட்டு எனக்கு நிலம் வேணும், பஸ் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஆராதனை, அதுவும் மற்றவங்க மெச்சிக்கணும், ஊர் மெச்சிக்கணும், நான் தான் பேர் போட்டு இந்த ஆராதனை பலானவங்க செய்கிறாங்க, கந்தசாமி செய்கிறாப்ப, முனுசாமி செய்கிறாப்புல அப்படின்னு இல்லாமல் எதையுமே எதிர்பார்க்க ஆடம்பரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஆராதனை ஆடம்பரத்தோடு செஞ்சால் ராஜசமானது. ஆடம்பரம் இல்லாத செய்தால் சாத்விகம். அதான் பரதகுல சிரேஷ்டனே, பயனை விரும்பியோ ஆடம்பரத்துக்காக செய்யப்படுகிற ஆராதனை ராஜசமானது என்றறிக. அடுத்தது தாமசமான ஆராதனை என்னென்னா, வேதநெறி வழிவேதும். வேதங்கள் என்ன சொல்லுதோ அது செய்யறது, அது மீற செய்யறது. ஏன்னா கடவுளினா வேதங்கள் வேதம் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யறது, அது வேதநெறி வழிவியதும் அன்னதானம் இல்லாததும். அன்னதானம் முக்கியமானது. அங்கே அன்னதானம் அது இல்லைனாலும் மந்திரம்னா ஓம். உண்மை எது சொல்கிறே அது மந்திரங்க. மந்திரம் ஒன்று தனியாக நீங்கள் போய் எங்கே படிக்க தேவை. நான் இப்போ சக்கரை பொங்கல் வைக்கிறேன், சாமி உங்களுக்கு நான் சக்கரை பொங்கல் வைக்கிறேன், அது உண்மை, அது ஒரு மந்திரம் தான். இது மாதிரி நம்ம அந்த மந்திரம் அது சொல்லணும். தட்சிணைன்னு வைக்கணும். அங்கே யாருன்னா போய் செய்கிறாங்களோ நாங்கள் ₹1 தட்சிணை அப்படி இல்லை, சாமிக்காவது உண்டியிலாவது போட்டுடணும். அதுதான் உண்டியில் வைக்கிறது. தட்சிணை இல்லாததும் சிரத்தையற்ற முயற்சி இருக்கணும். யக்ஷம் தாமசம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தாமசம் என்று சொல்லப்படுகிறது. ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.